ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் வத்த குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, சாம்பார் பொடி, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம், உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் அது நல்லா பொரியட்டோன்னு, பொரிஞ்சோடனே பூண்டு போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகட்டோன்னு சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா நம்ம ப்ரௌன் கலர் பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதக்கி விட்ட பிறகு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும்னு அது கூட மஞ்சப்பொடி, பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். அது கூட கத்திரிக்காயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நான் ஆல்ரெடி முன்னாடியே கரைச்சி வச்சுட்டேன். அந்த புளி தண்ணியை போட்டு சாம்பார் பொடியை போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி மேலே மல்லித்தலை தூள்னா கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெடி.